Hi friends, welcome back to our channel Eral foodology. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை பிரஸ் பண்ணி ஆல் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கங்க. அப்பதான் நான் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு கிடைக்கும். இன்ஸ்டாகிராம்லயும் அப்படியே நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கங்க. இன்னைக்கு ஒரு ஹெல்த்தியான மட்டன் லிவர் தொக்கும் ஒரு கீ ரைஸ் ரெசிபியும் தான் செய்ய போறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். மட்டன் ஈரல் தொக்கு செய்யறதுக்காக நான் ஈரல் எடுத்து வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். இது கூட மஞ்சத்தூள் போட்டு வாஷ் பண்ணியிருக்கேன். அப்போ தான் அதில் இருக்கிற கொஞ்சம் கவுச்சி ஸ்மெல்லாம் போகும். இப்போ ஈரல் தொக்கு செஞ்சுக்கலாம். அதுக்கு ஒரு பேன் வச்சுருக்கேன். இப்போ ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு கடலை எண்ணெய் சேர்த்துக்கிறேன். ஆயில் வந்து ஹீட் ஆகட்டும். ஹீட் ஆன பிறகு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்குவோம். சோம்பு பொரிஞ்சதும் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது ரொம்ப கலர் மாதிரி வரணும்னு அவசியம் இல்லை. அது கொஞ்சம் கண்ணாடி பதத்துக்கு வந்தால் போதும். அந்த அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்குவோம். ஒரு 2-3 நிமிஷம் பக்கம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஆயிலே இப்போ வதங்கட்டும். இது கூட கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். வெங்காயம் கொஞ்சம் வதங்கின பிறகு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன். இதை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இதில் இருக்கிற ரா ஸ்மெல் போகிற வரைக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதக்கின பிறகு நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். நான் தக்காளி வந்து அப்படியே சேர்க்காம 2 தக்காளி எடுத்து மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கேன். அந்த தக்காளி பேஸ்ட்டு சேர்த்துக்குவோம். இதை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா ஒரு 5 செகண்ட்ஸ்க்கு வதக்கி விட்டுக்கோங்க. அந்த தக்காளியில் இருக்கிற அந்த ரா ஸ்மெல் போகணும். இது நல்லா கொஞ்சம் வதக்கி விட்ட பிறகு நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருந்த ஈரலை இப்போ இதோட சேர்த்துக்கலாம். ஈரல் சேர்த்துட்டு நல்லா வந்து இந்த வெங்காயம் தக்காளியோடையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஆயிலே வந்து நல்லா ஒரு 5 செகண்ட்ஸ் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிங்கன்னா அந்த ஈரலில் இருக்கிற கவுச்சி ஸ்மெல் வந்து போகும். ஈரலும் கொஞ்சம் ஆயிலே குக் ஆகும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன். ஜீரகத்தூள் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். கரம் மசாலா பவுடர் ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்குவோம். லாஸ்ட்டாக சில்லி பவுடர் வந்து ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இதை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம ஈரல் தொக்குக்கு அதிகமாக வந்து தண்ணி சேர்க்க போகிறதில்ல. ஈரல் வந்து ஆயிலே வந்து குக் ஆகணும். சீக்கிரமாக வந்து அது குக் ஆகிடும். அதனால் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஏற்கனவே நம்ம சேனலில் நான் ஈரல் பெப்பர் ஃப்ரை வந்து ரெசிபி வீடியோ போட்டிருக்கேன். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். நான் தக்காளி பேஸ்ட் அரைச்சேன். மிக்ஸி ஜார்லேயே கொஞ்சமாக தண்ணி சேர்த்துருக்கேன். ஈரல்லேருந்தே தண்ணி விடும். அதனால் நான் கொஞ்சமான அளவில் சேர்த்துருக்கேன். இப்போ இந்த தொக்குக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒன்றா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவோம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி வச்சுக்கலாம். ஒரு 6-7 நிமிஷம் விடுவோம். ஈரல் வந்து சீக்கிரமாக குக் ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணிக்குவோம். ஈரல்லேருந்தே தண்ணி விடுறதுனால நான் கொஞ்சமாக தான் சேர்த்துருக்கேன். அதிகமாக சேர்க்க வேணாம். பாருங்கள், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். நம்ம கொஞ்சமாக சேர்த்தோம். இப்போ தண்ணி விட்டுருக்கு பாருங்கள். இப்போ நான் ஒரு 6 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணிட்டேன். இதை லைட்டாக வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஈரலில் இது மாதிரி செக் பண்ணிக்கோங்க, குக் ஆகிடுச்சா இல்லையான்னு. நீங்கள் கரண்டி வச்சு செக் பண்ணாலே தெரியும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த ஸ்டேஜில் நான் பெப்பர் பவுடர் சேர்த்துக்கிறேன். ஈரல் தொக்குக்கு எப்போதுமே பெப்பர் பவுடர் சேர்க்குறப்போ நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி இலையும் சேர்த்துட்டேன். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இந்த அளவுக்கு தொக்கு கன்சிஸ்டன்சி இருந்தால் போதும். சூப்பரான நம்மளோட ஈரல் தொக்கு வந்து ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்ப ஹெல்த்தியும் கூட, டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். நான் இது கூட கீ ரைஸ் செஞ்சுருந்தேன். அதுக்காக பாஸ்மதி ரைஸ் எடுத்து நான் வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 30 மினிட்ஸ் வந்து ஊற வச்சுருந்தேன். இப்போ தண்ணி வடிகட்டிட்டு எடுத்து வச்சுருக்கிறேன். நீங்கள் வந்து நார்மல் ரைஸ்லேயும் நீங்கள் இந்த கீ ரைஸ் செய்யலாம். இப்போ கீ ரைஸ் செய்கிறதுக்கு நான் அது பாத்திரம் வச்சுருக்கேன். இப்போ ஆயில் சேர்த்துக்குவோம். ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கிறேன். நான் கடலை எண்ணெய் தான் சேர்த்துருக்குறேன். அதே 3 டீஸ்பூன் அளவுக்கு கீயும் சேர்த்துக்கலாம். நீங்கள் அதிகமாக சாப்பிடுவீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அளவு சேர்த்துக்கோங்க.
இப்போ ஹீட் ஆன பிறகு நம்ம தாளிச்சிக்குவோம். 2 பட்டை, ஒரு 4 கிராம்பு, 2 ஏலக்காய் சேர்த்துருக்குறேன். இது பொரிஞ்ச பிறகு ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்க ஒரு வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா அதோட கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நம்ம வதக்கி விட்டுக்கலாம். ரொம்ப ப்ரௌன் கலராக ஆகணும்னு அவசியம் இல்லை. நல்லா கொஞ்சம் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனால் போதும். இந்த அளவுக்கு வந்தால் போதும். இப்போ 2 பச்சை மிளகாய் கீறி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். ஒரு கைப்பிடி அளவு புதினா சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி இலை சேர்த்துக்கிறேன். லாஸ்ட்டாக 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். இதை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதெல்லாம் சேர்த்துருக்கிறதுனால ஒரு 2 நிமிஷம் பக்கம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அப்போ தான் அதில் இருக்கிற ரா ஸ்மெல் போகும். நம்ம சேர்த்த புதினா, கொத்தமல்லி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இது எல்லாத்தையுமே நல்லா வதக்கி விட்டுக்குவோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வதங்கின பிறகு நம்ம ஒரு 1/2 தக்காளி சேர்த்துக்கலாம். இந்த கீ ரைஸ்க்கு நிறைய தக்காளி சேர்க்கணும்னு அவசியம் இல்லை, ஒரு 1/2 இருந்தால் போதும். இதை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதை நல்லா கொஞ்சம் வதங்கின பிறகு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். நார்மலாக நம்ம கீ ரைஸு ஒயிட் கலரில் கீ ரைஸ் செய்வோம், எதுவும் மசாலாலாம் சேர்க்காம. அது ரெசிபி நான் ஏற்கனவே நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கேன், கீ ரைஸ் ரெசிபி. லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கலராக இருக்கும், எல்லோ கலர் கீ ரைஸ். அதுக்காக மஞ்சள் தூள் சேர்த்துட்டு நல்லா ஒரு 5 செகண்ட்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அந்த தூளில் இருக்கிற ரா ஸ்மெல் போகும். இப்போ இந்த சாதத்துக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துனால கொஞ்சமான உப்பு சேர்த்துருக்கேன். உப்பு சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒன்றா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம ஒரு லிட்டு போட்டு மூடி வச்சுருவோம். ஒரு 10 நிமிஷம் விடுவோம். தண்ணி நல்லா கொதித்து வரட்டும், அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஒரு 10 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணிட்டேன். பாருங்கள், தண்ணி நல்லா கொதிச்சிட்டு இருக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம ஊற வச்சுருந்த பாஸ்மதி அரிசியை சேர்த்துக்குவோம். இந்த கீ ரைஸ்க்கு தேவையான உப்பும் சேர்த்துக்கலாம். இதை சேர்த்துட்டு லைட்டாக நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவோம். அரிசி உடையாத அளவுக்கு லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா ஒன்றா நம்ம கலந்து விட்டுக்கலாம். இப்போ லாஸ்ட்டாக கொஞ்சமாக நான் கொத்தமல்லி இலை சேர்த்துக்கிறேன். இப்போ திரும்ப மூடி வச்சிடலாம். தண்ணி கொஞ்சம் ட்ரை ஆகட்டும், அதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணிக்குவோம். கொஞ்சம் நேரம் கழித்து நான் ஓப்பன் பண்ணிட்டேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், தண்ணி ஆல்மோஸ்ட் ட்ரை ஆகிடுச்சு. அரிசி உடையாத அளவுக்கு அடியிலேருந்து எல்லாத்தையும் ஒன்றா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அரிசி எல்லாத்தையும் ஈக்குவலாக வச்சுட்டு திரும்ப நம்ம மூடி வச்சிடலாம். சிம்மில் வச்சுருங்க. சாதம் ஃபுல்லாக ரெடியான பிறகு நான் காட்டுறேன். இப்போ நான் திரும்ப ஓப்பன் பண்ணியிருக்கேன் பாருங்கள். நம்மளோட கீ ரைஸ் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது எல்லோ கலர் கீ ரைஸ், நல்லா சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ இதை நான் சர்வ் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். பார்த்திங்கன்னா தெரியும், நம்ம செஞ்ச கீ ரைஸ் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. எல்லோ கலர் கீ ரைஸ், அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதே மாதிரி இது ஃபுட் கலர்லாம் இல்லை, நார்மலாக நம்ம சேர்க்குற மஞ்சள் தூள் தான், நல்லா அதனால் ஹெல்த்தியும் கூட, எதுவும் சேர்க்கலை. அதே மாதிரி நம்ம இன்றைக்கி செஞ்ச மட்டன் ஈரல் தொக்கும் ரெடி ஆகிடுச்சு. அதுவும் இப்போ நான் சர்வ் பண்ணியிருக்கேன். இது கூட நான் மட்டன் ஒயிட் குருமாவும் செஞ்சுருந்தேன். அந்த ரெசிபி சீக்கிரமாக நம்ம சேனலில் நான் அப்லோட் பண்ணுறேன். இன்றைக்கி செஞ்ச இந்த மட்டன் ஈரல் தொக்கும் இந்த எல்லோ கலர் கீ ரைஸும் ஒரு சூப்பரான காம்பினேஷன். நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம ஏஎல் ஃபுடோலஜி சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னாலும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.